தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். இன்னைக்கு ப்ளஸ் டூடைய எக்ஸாம் முடிய போகுது. இன்னைக்கு அப்படின்னு சொல்ல வரல, இந்த வருடத்திற்கான ப்ளஸ் டூ எக்ஸாம் அப்படின்றது விரைவில் கம்ப்ளீட் ஆக போகுது. சிபிஎஸ்சிக்கு இன்னொரு எக்ஸாம் இருக்கு. ஸ்டேட் போர்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மண்டேயோட முடியுது, அது நாளையோட முடியுது. ஸோ இன்னைக்கு தான் நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க கண்டிப்பாக. ஸோ இன்னையோட முடியுது. பட் இப்போ நமக்கு எல்லாருக்கும் வரக்கூடிய அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, அடுத்து நம்ம என்ன படிக்கலாம் அப்படின்னு சொல்றது தான். ப்ளஸ் டூ முடித்த மாணவர்கள், ஏன்னா 12 வருஷம் படிச்சிருக்கீங்க. இந்த 12 வருஷத்துல நம்ம ப்ளஸ் டூ முடிச்சதுக்கு அப்புறம் என்னவா ஆகணும் அப்படின்ற ஒரு விஷயமே இல்லாம, என்னவோ படிக்கிறோம், சேர்த்து விட்டுருக்காங்க, இந்த கோர்ஸ் நம்ம படிக்கிறோம், நம்ம படிச்சு ப்ளஸ் டூ முடிக்கலாம், அதுக்கப்புறம் பார்த்துக்கோன்ற மாதிரி ஒரு தாட்ல தான் நிறைய ஸ்டூடெண்ட் இருப்பாங்க. ஈவன் பேரண்ட்டுக்கும் அந்த விஷயங்கள் தெரியாது. ஸோ இந்த வீடியோல ஒரு ஒரு சின்ன கிளாரிட்டி கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லி நான் நம்புறேன். என்னன்னா, இத தான் நீங்க படிக்கணும் அப்படின்னு நான் இந்த இடத்துல நான் சொல்லல. அதே நேரத்துல உங்களுக்கு எது இன்ட்ரெஸ்ட்ன்னு பார்த்துட்டு அத தான் நீங்க படிக்கணும். இப்ப நெறைய விஷயங்கள் நான் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்றேன். இந்த வீடியோவ எண்ட் வரைக்கும் பாருங்க. பார்த்து முடிச்சுட்டு என்ன பண்ணலான்றத ஈஸியா அந்த முடிவ உங்ககிட்ட நான் குடுத்துர்றேன். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ப்ளஸ் 2 முடித்த மாணவர்கள், நீங்க என்ன பண்ணணும்? ப்ளஸ் 2 முடித்திருந்தாலும் சரி, அல்லது இப்ப தான் முடிக்க போறீங்க அப்படின்னாலுமே சரி, அடுத்து நம்ம என்ன படிக்கலாம் அப்படின்றத பேஸா நீங்க எடுக்கும் பொழுது, உங்களுக்கு எதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்றத ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டூ செக். நீங்க பார்க்கணும். ஒரு பேப்பர்ல கூட நீங்க பாஸ்ட் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க 10த்லயோ அல்லது +1 +2லயோ படிச்சுட்டே வந்திருப்பீங்க. பேரலலா வந்து சப்ஜெக்ட்ட தாண்டி வேற எதாவது இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு சொல்லி அதையும் நீங்க கவனிக்கணும். ஏன்னா நெறைய பேரு உங்களுக்கு எது நல்லா பிடிக்கும், எது நல்லா படிப்பீங்கன்னு பார்த்து, அந்த படிப்ப எடுத்து டிகிரில படிங்க அப்படின்னு ஜெனரலா சொல்லிடுவோம் இல்லையா? அந்த மாரி இல்லாம, உங்களோட சப்ஜெக்ட் ஓரியன்டடும் நீங்க அதுதான் ஒரு பேப்பர்ல எழுதணும். உங்க சப்ஜெக்ட் எடுக்குறீங்க இல்லையா? 10த்ல படிச்சிருப்பீங்க, +2ல படிச்சிருப்பீங்க. நீங்க என்னென்னலாம் படிச்சிருக்கீங்களோ, அதுல எந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு ரொம்ப புடிச்ச சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் செக் பண்ணுங்க. அந்த சப்ஜெக்ட்ல ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு பிசிக்ஸ் உங்க நெறைய பேருக்கு பிடிக்கும் அப்படின்னா, அந்த பிசிக்ஸ்ல எந்த மாரி விஷயங்கள்லாம் பிடிக்கும்? ஒரு செமி கண்டக்டர் சம்மந்தமா உங்களுக்கு பிடிக்குமா? அல்லது அதுல வேற எது பிடிக்கும்? அப்படின்ற விஷயங்கள நீங்க பார்க்கணும். கெமிஸ்ட்ரி அப்படின்னு சொன்னாலும் அதே போல தான். இந்த ஈக்குவேஷன்ஸ்ல வந்து சில சில அந்த கெமிக்கல் ரிலேட்டடான விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா? அந்த மாரி விஷயங்கள் உங்களுக்கு பிடிக்குதா? அதுல அதுல கெமிஸ்ட்ரில என்ன பிடிக்குது? அப்படின்னு சொல்றதெல்லாம் நீங்க செக் பண்ணி பார்க்கணும். இந்த மாரி சப்ஜெக்ட் ஓரியன்டடா பார்க்கணும். கூடவே சப்ஜெக்ட் இல்லாம வேற எதுலயாவது இன்ட்ரெஸ்ட் சில மாணவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, சப்ஜெக்ட்ட படிச்சுட்டு இருப்பாங்க. அ எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாவும் இருப்பாங்க சில பேர். சில பேர் ஏதோ அப்ளையன்ஸஸ பிரிச்சு, அத வந்து ஏதாவது ரெடி பண்ற அதுல என்ன பண்ணியிருக்காங்களோ ஆராய்ச்சிலாம் பண்ணுவாங்க. அந்த மாரி மாணவர்களா இருக்கிறாங்களா? இத பேரண்ட்டும் நீங்க நோட் பண்ணணும். என்னன்னா, அந்த மாரி ஆர்வங்கள் இருக்கான்னு சொல்லி பாருங்க. அப்போ அது தொடர்பான படிப்ப அவருக்கு தேர்ந்தெடுக்கிறது ரொம்பவே நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட். ஏன்னா நீங்க இன்ஜினியரிங் படிங்க, டாக்டர் படிங்க அப்படின்னு நாங்க சொல்றது வந்து பெரிய விஷயம் கிடையாது. மாணவர்கள் கிட்ட எதுல ஆர்வமா இருக்குன்னு பாருங்க. உங்க பிள்ளைங்கிட்ட எது ஆர்வமா இருக்குன்னு பாருங்க. அது ரிலேட்டடான படிப்பு என்னென்ன இருக்குன்னு தேடி, அத தான் நீங்க டிகிரில எடுத்து படிச்சீங்கன்னா, இன்னுமே நல்லா இருக்கும். ஏன்னா பேசிக்கா இருக்கிற இன்ட்ரெஸ்ட், அந்த இன்ட்ரெஸ்ட்டா இருக்கிற டிகிரி எடுத்து நீங்க படிக்கும்பொழுது, அதுல உங்களால ஃபுல்ஃபில்லா ஈஸியா வெளில வர முடியும். ஸோ இன்ட்ரெஸ்ட் பேஸ்டு. எந்த காரணத்துக் கொண்டும் பேரண்ட் வந்து மாணவர்கள இத படிங்க அப்படின்னு சொல்லி திணிக்கக்கூடாது, சொல்லக்கூடாது. எதனால அப்படின்னா, மாணவர்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஒண்ணுல இருக்கும். ரைட்டுங்களா? நீங்க வந்து அஸ் எ பேரன்ட்டா வந்து நீங்க சில விஷயங்கள், சில அனுபவங்கள வச்சு தான் நீங்களும் சொல்லியிருப்பீங்க. "நீ இதெல்லாம் படிச்ச, ஏற்கனவே அவன் படிச்சான்பா. அது வந்து சரியா வரல. அவன் இன்னைக்கு சுத்திட்டு தான் இருக்கான். ஒண்ணும் பெருசா வேலை வாய்ப்பு இல்ல. ஆனா இத நீ படிக்கிறத இது நல்லாருக்கும், இது நல்லாருக்கும்னு" சொல்லி நீங்க ஏதாவது வீடியோ பார்த்தோ, அல்லது வேற ஏதாவது சொல்லி கேட்டோ நீங்க சொல்லுவீங்க உங்க உங்க பிள்ளைகளுக்கு. அது தவறு கிடையாது. ஆனா ஒரு விஷயம் பிள்ளைங்கட்ட கேட்டு தான் நீங்க முடிவானது பண்ணணும். என்ன பண்ணணும் அப்படின்றது. சார் அந்த விஷயத்துல பேரண்ட்டும் வந்து ரொம்பவே கவனமா இருக்கணும். இப்ப பிள்ளைங்களும் வந்து ஆஸ் எ ஸ்டூடெண்ட்டா நீங்களும் வந்து எதுல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்றது உங்க பேரண்ட் கிட்ட சொல்லணும். ரைட்டுங்களா? முதல் விஷயம். அடுத்து பிள்ளைகள் பண்ண வேண்டிய விஷயங்கள், அந்த ஸ்டூடெண்ட் ஆஸ் எ ஸ்டூடெண்ட் நீங்க பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, உங்களுக்கு எதுல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்றது உங்க பேரண்ட் கிட்ட சொல்லணும். 2வது +2ல நீங்க ஒரு ஒரு சப்ஜெக்ட்ல எவ்வளோலாம் மார்க் எடுத்திருக்கீங்க? உங்க கட் ஆஃப் எவ்வளோ வரும்? இந்த கட் ஆஃப் அப்படின்றது +2ல பொதுவா நம்ம டிகிரில எப்படி அட்மிஷன் போடுவாங்கன்றது உங்க எல்லாருக்குமே தெரியும். அந்த கட் ஆஃப் கால்குலேஷன் நீங்களே பண்ணி பாருங்க. எவ்வளோ வருது? ஒரு 160 வருதா? 170 வருதா? 190 வருதா? அப்படின்னு செக் பண்ணுங்க. ரைட்டுங்களா? அது செக் பண்றது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, எந்த காலேஜ்ல போய் படிக்கலான்றதுக்கு அது ஹெல்ப்பா இருக்கும். அப்போ உங்க கட் ஆஃப்ப நம்ம எப்படி செலக்ட் பண்றது? பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ் இதுதான் மேஜரா இருக்கும். ரைட்டுங்களா? அப்படி பார்க்கும்பொழுது, சார் நான் மேத்ஸ் கிடையாது, நான் பயாலஜினா அது வேற. ஸோ நான் மேத்ஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு மெயினா சொல்றேன். பெரும்பாலும் மாணவர்கள் வந்து அந்த ஃபர்ஸ்ட் குரூப் அப்படின்னு சொல்லப்படுகின்ற பயோ மேத்ஸ் எடுத்து கண்டிப்பா படிச்சிருப்பீங்க. அப்படி படிச்சிருந்தாலுமே, நீங்க பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ். பிசிக்ஸ்ல 50% மார்க் எடுத்துக்கங்க. கெமிஸ்ட்ரியில 50% எடுத்துங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பிசிக்ஸ்ல 80 மார்க் நீங்க எடுக்கிறீங்க. 70 மார்க் நீங்க பிசிக்ஸ்ல எடுக்கிறீங்கன்னா,
அதில் 35 அப்படின்னு எடுத்துங்க 50%. அதே போல் கெமிஸ்ட்ரியில் 70 மார்க் எடுக்கிறீங்களா ஓவராலில், அதில் 35 எடுத்துக்கோங்க. அப்போ 2 35 கூட்டம் நமக்கு இங்கே 70 அப்படின்னு வந்துடும். ப்ளஸ் வந்து மேக்ஸில் டோட்டலாக எவ்வளோ மார்க்கோ அது இந்த 3 சப்ஜெக்ட்டும் ஒன்றா கூட்டினீங்கன்னா அது நம்மளுடைய கட் ஆஃப் அப்படின்றது வருது. ஸோ இந்த கட் ஆஃப் நமக்கு எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லி செக் பண்ணணும். இது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து நமக்கு எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, உங்களுடைய காலேஜ் அட்மிஷனுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்கும். ஏன்னா எந்த காலேஜில் எவ்வளோ கட் ஆஃப் முடிஞ்சிருக்கு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்கும். இதை ஃபஸ்ட்டு நீங்கள் செஞ்சு பார்க்கணும். முதல் விஷயம் இன்ட்ரெஸ்ட்டை பார்க்கணும், உங்களுடைய கட் ஆஃபை பார்க்கணும். 2வது சப்ஜெக்ட் ஓரியன்டா இன்ட்ரெஸ்ட், வெளியில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்ட்ரெஸ்ட், இந்த விஷயங்களை பாருங்க. சரிங்களா? இதெல்லாம் பார்த்துட்டு இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கட் ஆஃபை நீங்கள் செக் பண்ணிட்டீங்க. உங்களுக்கு வந்து 160 வருது, 180 வருது, ஏதோ 190 கூட வருது அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு குரூப் போனாலுமே ஈஸியாக உங்களுக்கு கிடைக்கும். எந்த பிரான்ச் நீங்கள் எடுத்தாலுமே இன்ஜினியரிங்கில் ஈஸியாகவே கிடைக்கும். சரிங்களா? இல்லை மெடிக்கல் ரிலேட்டடாக போகிறீங்க அப்படின்னாலுமே மெடிக்கல் ரிலேட்டடாக நீங்கள் படிக்கிறது உங்கள் பயாலஜி மெயினாக தேவை. ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி கண்டிப்பாக தேவைப்படும். அதுலேயே நீங்கள் கட் ஆஃப் செக் பண்ணணும். ரைட்டுங்களா? எவ்வளோ வருதுன்னு சொல்லி பார்க்கணும். அப்போ அதில் பார்த்து அதில் கட் ஆஃப் உங்களுக்கு அதிகமாக இருந்தது அப்படின்னு சொன்னால் அடுத்து நம்ம எந்த காலேஜில் படிக்கணும் அப்படின்றத டிசைட் பண்ணணும். அப்போது பேரண்ட் சொல்கிறாங்கன்றதுக்காக ஒரு விஷயம் நீங்களும் செய்யக்கூடாது. உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை பேரண்ட்ட சொல்லி எனக்கு அதில் ரெடி பண்ணி கொடுங்கன்னு சொல்லி தான் மாணவர்கள் நீங்கள் கேட்கணும். அப்படி பார்க்கும்போது இங்கே மேஜராக நடக்கிற விஷயங்கள் என்ன அப்படின்னா, ஒன்று மெடிக்கல், இன்னொன்று வந்து இன்ஜினியரிங். மெடிக்கலுக்கு போகணும் அப்படின்னா இந்நேரம் நீங்கள் ஆல்ரெடி நீட் எக்ஸாம் ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கணும். அப்ளை பண்ணியிருப்பீங்க. அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா நீட் எக்ஸாம் வரப்போகுது. நீட்டுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க. அதில் 720க்கு எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்கன்றதை பொறுத்து உங்களுக்கு கேட்டகரியை பொறுத்து கவர்மெண்ட் காலேஜா ப்ரைவேட் காலேஜான்றதை முடிவு பண்ணிக்கலாம். சரிங்களா? இதில் வந்து ஒரு பக்கம் நீங்கள் காலேஜை செக் பண்ணும்பொழுது நீங்களும் பர்சனலாக எந்த காலேஜ் உங்களுக்கு பிடிக்கும் வேணும்னு நினைக்கிறீங்க அந்த காலேஜுக்கு போய் விசிட் பண்ணி அங்கே படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கிட்ட கேட்கணும். சப்ஜெக்ட்லாம் எப்படி போயிட்டுருக்கு, ஃபேக்கல்ட்டி எப்படி வந்து நடத்துகிறாங்க, அங்கே வந்து ஃபெசிலிட்டிஸ்லாம் எப்படி இருக்குது, லைப்ரரி இருக்கா, கிரவுண்ட் இருக்கா, எல்லா வசதியும் நம்ம பண்ணி கொடுக்குறாங்களா அப்படின்ற மெடிக்கல் படிக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் நீங்கள் அதை போய் செக் பண்ணணும். இன்ஜினியரிங் படிக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலுமே எந்த காலேஜ் வேணுமோ அந்த காலேஜ் போய் பார்க்கணும். ஆனால் இந்த காலேஜை செலக்ட் பண்ணுற விஷயங்கள் வந்து இன்ஜினியரிங்கில் ரொம்ப முக்கியமாக கவனிக்கணும். இன்ஜினியரிங் படிக்கிற மாணவர்கள் வந்து நான் போன வீடியோவில் கூட நான் சொல்லியிருப்பேன். எப்படி செக் பண்ணணும், அட்டானமஸ் இருக்கான்னு பார்க்கணும், நேக் வாங்கியிருக்காங்களான்னு பார்க்கணும். மெடிக்கலுக்கும் உண்டு ரைட்டுங்களா? ஸோ அட்டானமஸ் இருக்கான்னு பார்க்கணும், நேக் இருக்கான்னு சொல்லி பார்க்கணும். என்பிஏ அதாவது நேஷ்னல் என்பிஏ வந்து வாங்கியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி சில பிரான்ச்சுக்கு என்பிஏலாம் வாங்கியிருப்பாங்க இல்லையா? ஸோ அதெல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் செக் பண்ணணும். அட்டானமஸ் இருக்கா, பெரிய காலேஜஸா, கட் ஆஃப்லாம் அந்த காலேஜில் எப்பவுமே அதிகமாக இருக்குமா, அதெல்லாம் தெரிஞ்சிங்கன்னா அது ஒரு நல்ல காலேஜ் நம்ம முடிவு பண்ணிக்க முடியும். டாப் மோஸ்ட் இன்ஜினியரிங் காலேஜ் நிறைய இருக்குது தமிழ்நாட்டில். எதில் வேணால் நீங்கள் படிக்கலாம். அதில் படிச்சிங்கன்னா எந்த பிரான்ச் வேணால் சூஸ் பண்ணலாம். நீங்கள் இதை தான் நீங்கள் படிக்கணுன்றதை விட நல்ல காலேஜில் நீங்கள் எதை படித்தாலுமே நல்லா வெளியே வருவீங்க. சரிங்களா? இது வந்து இன்ஜினியரிங். ஸோ மெடிக்கலில் படிக்கிற மாணவர்கள் நீங்கள் எம்பிபிஎஸ் படித்தாலும், பிடிஎஸ் படித்தாலும், ஆயுர்வேதா, சித்தா, ஹோமியோபதி, யுனானின்னு எதை நீங்கள் படித்தாலுமே இன்ஜினியரிங் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. மெடிக்கல் படிக்கிற மாணவர்களுமே மெடிக்கலில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. அதாவது மெடிக்கல் படித்து முடிக்கணும். சரிங்களா? உங்களை 6 வருஷம் நீங்கள் முடிக்கிறீங்க, 5 வருஷம் முடிச்சுட்டு வெளியில் வரீங்கன்னாலும் இதற்கு இடையில பேரலாக அடிஷ்னலாக அது ரிலேட்டடாக என்னென்ன விஷயங்களா இருக்கோ அதெல்லாம் நீங்கள் கற்றுக்கணும். அப்போ தான் அந்த வேலைவாய்ப்புன்றது உருவாகும். இன்ஜினியரிங் படிக்கிற மாணவர்களும் அதே போல தான். நீங்கள் ஒரு பிரான்ச் எடுத்து படிக்கிறீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு சிஎஸ்சி எடுத்து படிக்கிறீங்க அல்லது எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் எடுத்து படிக்கிறீங்க, எதுவாக இருந்தாலுமே நீங்கள் அந்த கம்ப்யூட்டர் ரிலேட்டடான விஷயங்கள் என்னென்னலாம் இருக்குது, எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் படிப்புகள் வேறு என்னென்னலாம் இருக்குது, இங்கே கோடிங் கற்றுக்கணும், சாஃப்ட்வேர் ரிலேட்டடாக தெரிஞ்சுக்கணும், எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான். ஏன்னா இங்கே வந்து மல்டிபிள் டேலண்டட் இருக்கிற ஆளுகளை தான் வேலைக்கு எடுப்பாங்க. சரிங்களா? அதனால தான் நீங்கள் என்ன பண்ணணும், +2ல் முடிவு பண்ணுறீங்கன்னா இதை படிக்கணும்ன்ட்டு அது உங்களுக்கு கிடைக்கிற பட்சத்தில் அந்த பிரான்ச் எடுத்து படிச்சுட்டு இருக்கீங்க, நீங்கள் மெடிக்கல் படிக்கிறீங்க, எதுவாக இருந்தாலுமே அது ரிலேட்டடான இருக்கிற அனைத்து விஷயங்களுமே கூடுதலாக படிக்கணும். அப்பதான் இது வந்து உங்களோட மல்டி டேலண்ட் அப்படின்றது உருவாகும். இந்த மல்டி டேலண்ட் இருந்தால் மட்டும்தான் இன்னைக்கு வேலை வாய்ப்பு உருவாகும். சரிங்களா? சில பேர் சொல்லுவாங்க, சிஎஸ்சி எல்லாரும் எடுத்து படிக்கிறான்பா, அதை ஏன் எடுத்து படிக்கிறேன், அது அது பெருசாக வேலை வாய்ப்பு கிடையாது, இன்னும் 6 வருஷத்துல அது வந்து இதாகாது அப்படின்னு பேசுவோம் இல்லையா? அது மாதிரி அடுத்த 6 வருஷத்துல, 5 வருஷத்துல, 4 வருஷத்துல அது வேல்யூ இல்லாமல் போனாலுமே நீங்கள் அடிஷ்னலாக படிக்கிறீங்க இல்லையா, அது வந்து அன்னைக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அதனால தான் சொல்கிறது இந்த மாதிரி படிக்கணும் அப்படின்றது. ஸோ இப்போ நான் சொன்ன விஷயங்கள் +2க்கு அப்புறம் உங்களோட இன்ட்ரெஸ்ட்டை தெரிஞ்சுக்கிட்டு அது ரிலேட்டடான எடுத்த படிப்பை படிக்கணும். அது ரிலேட்டடான எடுத்த படிப்பை படிக்கும்பொழுது என்னென்ன விஷயங்கள்லாம் கூடுதலாக படிக்கணுன்ற விஷயங்களை இப்போ டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன். மெடிக்கலாக இருந்தாலும் சரி, இன்ஜினியரிங்காக இருந்தாலும் சரி. ரைட்டுங்களா? சரிங்க சார், எனக்கு மெடிக்கலும் இல்லை, இன்ஜினியரிங் இல்லை, நான் வந்து வேறு என்ன படிக்கலாம் அப்படின்னா, படிக்கிறதுக்கு ஆப்ஷன் நிறையா இருக்குது. நீங்கள் அக்ரி படிக்கலாம், ஃபாரன்சிக் சயின்ஸ் படிக்கலாம்,
அதேபோல வந்து பார்த்தீங்கன்னா, ஃபிஷரி சயன்ஸ் இருக்கு. அத நீங்க படிக்கலாம். தென் வந்து நேச்சுரோபதி அண்ட் யோகி சயன்ஸ் இருக்கு. அத படிக்கலாம். இதுக்கெல்லாம் நீட்டும் தேவை கிடையாது. நேச்சுரோபதி அண்ட் யோகி சயன்ஸ்க்கு நீட்டும் தேவையில்ல. ரைட்டுங்களா? நீங்க வேற எத படிச்சாலுமே சரி, எல்லாமே நல்ல படிப்பு. அதுல நீங்க உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ எப்படி பண்றீங்க? எப்படி படிக்கிறீங்க? காலேஜ்ல உங்களால நல்ல மதிப்பெண் எடுக்க முடியுதா? இதெல்லாம் பார்க்கணும். சரிங்களா? அதெல்லாம் பார்த்து தான் நீங்க என்ன பண்ணணும், சேரணும். அத நல்லா படிச்சு, அதுலருந்து வெளிய வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த வேலை வாய்ப்புன்றது உருவாகும். இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில போட்டி வந்து ரொம்ப அதிகமாயிடுச்சு. எந்த படிப்பு எடுத்தாலுமே, அதுல கண்டிப்பா போட்டி இருக்கும். ஒரே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க. ஒரு என்ஜினியரிங் படிக்கிற மாணவர், ஒரு யுனிவர்சிட்டில போய் ஒரு கோர்ஸ் எடுத்து படிக்கிறாருன்னு வச்சுக்கங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிஎஸ்சியோ, அ இசியோ படிக்கிறாரு அப்படின்னா, அந்த யுனிவர்சிட்டில அந்த கோர்ஸ்‌க்கு 1500, 2000 பேர் படிப்பாங்க. ஒரு அட்டானமஸ் காலேஜ்ல போய் படிச்சாங்கன்னா, 300 பேர் படிப்பாங்க. ஸோ நீங்க 1500 பேர்ல போய் போட்டி போடணுமா? ஒரு 300 பேர்ல போய் போட்டி போடலாமா? அப்ப நம்ம எது ஈஸி? இந்த மாரி விஷயங்கள யோசிக்கணும். மெடிக்கலும் அப்படிதான். மெடிக்கல் ஆனா ஒரு ஒரு இதுலயுமே நெறைய பேர் இருப்பாங்க தான் அந்தந்த காலேஜ்ல. அங்க எவ்வளோ சீட் அலோகேட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு, அந்த மாரி காலேஜையும் சூஸ் பண்ணணும். ரைட்டுங்களா? இப்போ மெடிக்கல்ல நீங்க டாப் மோஸ்ட் காலேஜ் எடுக்கணும்னா, உங்களுடைய கட் ஆஃப் அதிகமா இருக்கணும் இந்த இடத்துல. ஏன்னா கண்டிப்பா வேணும். நீட்ல நீங்க அதிக மார்க் எடுத்தா மட்டும் தான் அது கிடைக்கும். ஆனா இங்க வந்து உங்களுக்கு என்ஜினியரிங்ல மேனேஜ்மென்ட் சீட்டுன்னு ஒண்ணு வச்சிருப்பாங்க. போய் பணத்த குடுத்துட்டு சீட்ட வாங்கிக்கலாம். ஆனா மெடிக்கல்ல அந்த மாரி பண்ண முடியாது. எல்லாத்தையும் நமக்கு நீட் அப்படின்றது இந்த இடத்துல ரொம்ப அவசியம். மேனேஜ்மென்ட் கோட்டா இதுலயுமே இருக்கு. ரைட்டுங்களா? ஆனாலுமே வந்து பார்த்தீங்கன்னா, அங்க வந்து அமௌண்ட் அதிகம். மெடிக்கலுக்குமே அமௌண்ட் வந்து 15,00,000 17,00,000 அப்படின்னு தேவைப்படும். ஸோ இதெல்லாம் புரிஞ்சுகிட்டு நீங்க சாய்ஸ் ஃபில் பண்ணும்பொழுது, நீங்க டிஎன்இஏ கவுன்சிலிங் மூலமா போனாலும் சரி, மெடிக்கல்ல வந்து நீங்க மெடிக்கல் கவுன்சிலிங் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் மூலமா போனாலும் சரி, நீங்க சாய்ஸ் ஃபில் பண்ணும்போது கரெக்ட்டான காலேஜ சூஸ் பண்ணி சாய்ஸ் ஃபில் பண்ணுங்க. விருப்பப்பட்ட காலேஜ ஃபர்ஸ்ட்டு குடுக்கணும். அடுத்து இந்த காலேஜ் ஓகேன்னா 2வது குடுக்கணும். இந்த மாரி ஒண்ணு நீங்க மாத்தி மாத்தி குடுத்துட்டு, நீங்க ப்ராப்பரா பண்ணீங்கன்னாவே உங்களுக்கு நல்ல காலேஜ் கிடைக்கும். ஸோ நல்ல காலேஜ்ல எந்த கோர்ஸ் எடுத்து படிச்சாலுமே ரொம்பவே நல்லாருக்கும் ஃபியூச்சர் அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. இப்போது இந்த வீடியோல நான் சொன்ன விஷயங்கள் அடுத்து நம்ம என்ன படிக்கலான்றதுக்கு ஸ்பெசிஃபிக்கா நான் இதுன்னு சொல்லல. ஆனா எத நீங்க படிச்சாலும் எந்த மாரி இருக்கணும்ன்றத மட்டும் தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இத நீங்க புரிஞ்சுகிட்டு இதன்படி நீங்க படிச்சீங்கன்னாவே போதும். தேங்க் யூ ஃபார் வாட்சிங். வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.